வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது இஸ் த்ரீ டாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு தரமான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சாக போற தன்னோட அப்பாவை பாத்துக்கிறதுக்காக 3 சகோதரிகளும் ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா வாழ்றாங்க. அதுவும் பல வருஷமா பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த 3 பேருமே வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் உருவாகுது, அண்ட் ஒருத்தருக்கான பர்பஸ் என்ன, அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாம் சரியாச்சா, அந்த டெத் அப்படின்றது எப்படி காட்சிப்படுத்தப்படுது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்ன ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை களம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட்டா தான் இருக்கும். அதாவது சாக போற அப்பாவை பாத்துக்கிற 3 சகோதரிகள் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா அதை பிரசன்ட் பண்ண விதம் அப்படின்றது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த 3 கேரக்டர்ஸையுமே சின்ன சின்ன காட்சிகள் வழியாவே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த மூத்த சகோதரியான கேட்டி வந்து பயங்கர டாமினன்டான ஒரு நேச்சரா இருக்கிற மாதிரியும், அண்ட் 2வது சகோதரி வந்து ஒரு மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளேயே வச்சு வாழக்கூடிய ஒரு நபராகவும் காட்டியிருப்பாங்க. அண்ட் 3வதா இருக்கக்கூடிய ரேச்சல், இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ரெபிள் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவ பாசத்துக்காக சின்ன வயசுல இருந்து இயங்கக்கூடிய ஒரு பொண்ணா காட்டியிருப்பாங்க. இந்த 3 பேருக்குள்ள ஏற்படக்கூடிய கான்ஃபிளிக்ட்ஸை காட்டின விதம் அப்படின்றதுமே நீட்டா இருக்கும். அதுலயும் ரேச்சலை வந்து இவங்க ஒதுக்குவாங்க, அதுக்கான ஒரு ரீசன் அப்படின்றதுமே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரேச்சல் ஆக்சுவல் பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இவங்க அப்பாவா இருக்காது. சோ அதனாலேயே அடிக்கடி இவளை குத்தி குத்தி காட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த டெத்தை காட்டின விதம் அப்படின்றதுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு நீட்டான ஒரு ட்விஸ்டோட சூப்பரா காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன டென்ஷன் அப்பப்போ பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அப்பா எப்ப இறக்க போறாரு அப்படின்ற அந்த பதட்டம் அந்த 3 பேருக்கும் இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆடியன்ஸுக்கும் அதே ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அண்ட் எண்டிங் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ரொம்ப ஃபீல் குட்டா ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. ஓவரால் ஒரு தரமான படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்றது சுத்தமா இல்லவே இல்லை. ஒரு சிலருக்கு இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ஒரு சிம்பிளான கதையை ரொம்ப சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.